வாழைக்காய் கூட்டு, பூசணிக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் சாம்பார், முட்டைக்கோசு துவட்டல், சக்கரவள்ளி கிழங்கு பொடி போட்டது, பருப்பு நெய், விரது சாப்பாடு. இதில் பூசணிக்காய் சாம்பார் இந்த அமாவாசை விரதத்துக்கு கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க. சூப்பு அப்படி இல்லைன்னா ரசம், கடைசியாக மோர், அதுக்கடுத்து எல்லாத்துக்கும் கடைசியாக பாயசம். இது விரத சாப்பாடில் கண்டிப்பாக பாயசம் இருக்கும். அந்த பாயசத்தில் உள்ளே கிடக்கிறது வேறு எதுவும் நினச்சிடாதீங்க. அது முந்திரி பருப்பு வறுத்து போட்டது, அது ஜவ்வரிசி பாசி பருப்பு பாயசம். இதாங்க விரதத்துக்கான சாப்பாடு. எப்போவுமே விரதம்னா இது முக்கியமாக சமைக்கக்கூடியது.